गाइस வெல்கம் பேக் டு லெகடா கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்கலாம் ரொம்ப நாளா கேட்டு இருந்த கிரானில லாவா மட்டும் தான் गाइस நீங்க ப்ளே பண்ண போறோம். இந்த வீடியோ ப்ளே செம ஃபன்னா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. வழக்கம்போல நானும் கற்பமஞ்சி சேர்ந்து அந்த கேம் ப்ளே பண்ண போறோம். கற்பமஞ்சி லாஸ்ட் கேம்ல எல்லாம் கால வர மாதிரி இந்த கேம்ல கால வர மாதிரி தானே போதும். गाइस கற்பமஞ்சி வந்து வாங்கியே பேசறல. லாஸ்ட்ல கிரானி மல்டிப்ளேயர் நானும் கற்பமஞ்சி ப்ளே பண்ணி 3 வீடியோ போட்டுருக்கேன் गाइस. அத போய் பாருங்க. நம்ம கற்பமஞ்சியோட வண்டவால என்ன தெரியும்? நம்ம கற்பமஞ்சி கிரானியை பார்த்து வைத்தால மட்டும் தான் गाइस போல. गाइस இந்த கேம் பாத்தீங்கன்னா கிரானி லாவா முல்ல மல்டிப்ளேயர் गाइस. இத நம்ம ஃப்ரெண்ட்ஸோட 5 பேர் 6 பேரும் சேர்ந்து விளையாடலாம். இந்த கேம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானும் கற்பமஞ்சி சேர்ந்து ப்ளே பண்ண போறோம். கற்பமஞ்சி மத்த கேம்ல கால வரன மாதிரி இதுல இருந்து பண்ணாம இருந்தானா போதும் गाइस. ஏய் கவலைப்படாத அண்ணா சரியான ஃபார்முலா வந்திருக்கு. நம்ம கடி வச்சு பிரிக்க போறோம் இன்னைக்கு. நீ ஒண்ணு கவலையே படாத. நான் பாத்துக்கலாம் இன்னைக்கு. எல்லா வட்டியும் ஆரம்பிக்க வந்து இப்படி தானடா சொல்றா. கடைசியில் பார்த்தா ஆரம்பிச்சோன்னா ஆள் காணாமலடா போகிறாங்க, பதிங்கடா ஒளிஞ்சிடுறா. இன்னைக்கு எதுவும் அந்த மாதிரி பண்ணாமல் நல்லபடியாக விளாண்டு ஏப்பா கரணம் வச்சு ஓடிட்டுருங்க வயசு எடுத்தோன்னே. பரவாயில்ல எதுவும் வேலை பாப்பா தான் நினைக்கிறேன், பதுங்கிறதுங்க இடம் தேடி ஓடுறான்னு தெரியல. இட்டு போனவனே எனக்கு இங்கே வெப்பன் கட்டிடுறேன். இன்னைக்கு பாருங்க யாரும் காட்டாண்டா, உனக்கும் காட்டாண்டா, கிராணி கேள்விக்கும் காட்டாண்டா. யாருன்னு மக்களுக்கு தெரியும். யாரும் மக்கள்கிட்ட சொல்ல முடியல. நம்ம எவ்வளோ பெரிய தைரியம் மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாரு, இன்னைக்கு கண்ணை எடுத்துட்டேன், இன்னைக்கு வெப்பன் எடுத்துட்டேன், நீ கேள்வியை போட்டு தள்ளுறேன் பாரு. இல்லை கற்பமூச்சி பரவாயில்லடா, நான் சாவியோட சவுண்டு கொடுக்காண்டா, சவுண்டு வந்துட்டு போடுங்கடா. இல்லை வந்துட்டேன். ஏய் கற்பமூச்சி ஏ வேற லெவல்டா, எப்படா நீ என்னடா டெவலப் பண்ண திட்டுவிடுன்னு. காய்ஸ் கற்பமூச்சி கேள்வியை போட்டாங்க காய்ஸ். நம்ம அந்த வேகமாக போயிட்டு தப்பிக்கிறது பொருள் அடைக்கான்னு பார்க்கலாம் காய்ஸ். கீழே இங்கே லாவா மூடு வர காய்ஸ். இந்த வருது பாருங்க மஞ்சள் கலரில் லாவா கீழேருந்து வந்துரு காய்ஸ். நம்மளை போட்டு தள்ளிட்டோம். லைட்டாக லாவா நம்ம மேலே பட்டாலும் நம்ம செத்துருவோம் போ. அதனால நம்ம இந்த இதில் கடற்கரனா வேலை பார்த்தாகணும். லாவா மேலே வந்துட்டுனா அப்புறம் நம்மளால வேலை பார்க்க முடியாது. அப்புறம் கீழே போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டிலேருந்து பொருளை எடுத்துகிட்டு எவ்வளோ சீக்கிரம் தப்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது காய்ஸ் நமக்கு. கற்பமூச்சி பேசணும்னா கற்பமூச்சி ரோசம் வந்துட்டு போல எல்லாம் அடிச்சு நுறுக்கிட்டு போயிட்டு இருக்கான் எல்லாத்தையும். இவன் கேள்வியை போட்டதே எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு காய்ஸ். அந்த இதுல இருந்தா நான் வெளில எப்படி போட்டானே எனக்கே தெரியல. வெப்பன் எடுத்து போட்டான், அந்த அளவுக்கு தைரியம் இருக்கானே அவனுக்கு. நான் பிறவியிலே தைரியசாலிடா. இப்ப ஏதோ கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆயிட்டு ஒரு 2 மணிக்காமா என்ன பண்றது. இந்த கேம் பாரு, உனக்கு நான் தவிக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தரேன். ஏதோ சொல்றாங்க, ஏதோ சொல்றான். சரி கேட்டுமா, ஏதோ கேட்டுக்கிறதுனா பரவாயில்ல, வேலையும் பார்க்குறானே காய்ஸ். இந்த லாவா வராமிச்சுன்னா வீடு ஃபுல்லாக வந்துடும் காய்ஸ். வீட்டில் அந்த ஒரே ஒரு இடத்து மட்டும் தான் காய்ஸ் வராது. அங்கே மட்டும் தான் நம்ம தப்பிச்சுக்கலாம். லாவா வர்றது நான் பார்த்து காய்ஸ் கொஞ்சம் உடம்புற வேற ஒன்றும் இல்லை. சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. லாவா வருது. அந்த லாவா இந்த வரப்போகுது காய்ஸ். நம்ம அந்த இடத்துல வருது பாருங்க. ஏன்னா லாவா வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கும். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்துடும். அதனால நம்ம அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வேலையை பார்த்துட்டு அந்த ஒரே ஒரு இடத்துல போய் பதுங்கிடலாம். நம்ம பதுங்கிட்டோம்னா கொஞ்ச நேரம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே குறைய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இந்த வேலை பார்க்கலாம். குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கும் கைஸ். அதே மாதிரி அதான் கைஸ் பிரச்சனையே. ஆமா என்ன எஸ்கேப் பண்ண போறா அதுவே சொல்ல விளையாண்டு இருக்கேன். நான் என்ன தெரிஞ்சோம்னா என்ன எஸ்கேப்புக்கு ஏதாவது சொல்றானா? அட பாவி எதுவுமே சொல்லணும். 7 நின்றுகிட்டு இருக்கானா? இல்லை கற்பமூச்சி நம்ம இன்னைக்கு டோர் எஸ்கேப் தாண்டா பண்ண போறோம். ஹேமர் கிடச்சிக்கிட்டு அதனால டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம. என்ன ஓகேவா? ஓகே அதே பண்ணிடுறோம். இதை சொல்லாம விளையாட வந்துட்டாப்ப மக்கள் என்ன டோர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் மக்களே. நானே சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு டோர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். எப்படியே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஆமாண்டா கற்பமூச்சி, நமக்கு ஹேமர் கிடச்சி டோர் எஸ்கேப் ஈஸியாக பண்ணிடலாம்டா. ஹேமர் இருக்கு கீழே செயின் கட்டுரு போயிருக்க மாதிரி, அதை எடுத்து கட் பண்ணிக்கலாம் காய்ஸ். இதில் செயின் கட்டுறோம், இதுவும் நம்ம இதே கட்டிங் பிளேட். ஓகே கட்டிங் பிளேட் கிடச்சிட்டு காய்ஸ். எப்படின்னா செயின் கட்டு கட்டிங் பிளேட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதை வச்சாலும் கட் பண்ணிக்கலாம் ஒயர் கட் பண்ணுறதுக்கு. ஸோ கட்டிங் பிளேட் கையில் கட்டிங் பிளேட் வச்சா கட் பண்ணிக்கலாம். என்ன இருக்குங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. ஒன்று என்ன இருக்குன்னே தெரியல. ஏன்டா இத்து கொண்ட கண்ணை வச்சு ஏன்டா விளையாட வராங்க? கண்ணு தெரிஞ்ச இவன் வேற ஒன்று கண்ணு தெரிய மாட்டேங்கிறான். நான் யாருன்னு வந்து பாரு போதங்க. கேள்வி அடுத்த 2 அடி போட்டு தள்ளிட்டேன். பாடுறா கேள்வியை போட்டடா, பார்த்துட்டு போடா. ஏய் பார்த்துட்டு போடா கேள்வியை போட்டத. ஏய் ஆகா காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லாவா வந்துட்டு போயிருங்க. லாவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைஸாக வந்து மேலே நம்மளை பட்டோம்னா நம்மளும் செத்துரும் போ. அதனால ஸோ நம்ம போய் சேஃபான இடத்துல இருந்துப்போம் நம்ம. அப்புறம் கீழே உள்ளது அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம. காய்ஸ் பரவாயில்ல காய்ஸ். கற்பமூச்சி அப்படியே கேள்வியை போட்டான். இப்போ நம்ம பாராட்டினோம்னு வச்சுங்க, அவன் போகிற ஆட ஆரம்பிச்சிடும். அதனால சைலண்டாகவே நம்ம இருந்துப்போம். போட்டு தெனாவட்டம் நிற்கிறா அவ்வளோ ஓடுறோம் எப்பா. சரி என்னடா பண்ணுவோம்? இதுவரை கீழே லாவா ரைஸாக வந்துட்டு இருக்கு. அதில் போய் பட்டில் செத்துட்டோம்னா என்ன பண்ணுறது? ஆமாண்டா கற்பமூச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. போய் பதுங்கிவிடுமா பேசாமல்.
எனக்கு கரப்பாம்பூச்சி பரவாயில்ல, என்ன ஸ்பைடர் கீழே எடுத்து வச்சுட்டியே? பரவாயில்ல கரப்பாம்பூச்சி, நல்லா தான் வேலை பார்த்துருக்கேன். நான் போய் என்ன பண்ணால் ஸ்பைடருக்கு கீழே போட்டு வந்துடுறேன், ஸ்பைடர் வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம போய் லாவா வந்துச்சுன்னா பதுங்கிடலாம் எங்கேயாவது போயிட்டு. எனக்கு லாவே மஞ்சளில் வர ஆரம்பிச்சிட்டா கரப்பாம்பூச்சி, லாவா வந்துருண்டா. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணோம், பதுங்கிடும் போயிட்டு. அப்புறம் நம்ம போய் எல்லாம் அப்புறம் வேலையை பார்த்துக்கலாம். சரி சரி, நீ எதுக்கு பொருள் எடுத்துல கீழே போய் சவுண்ட் கொடுத்து கெளியை வர வைக்கிற மாதிரி. அப்புறம் கையில அப்பளம் வச்சிருக்கேன். அப்புறம் லாவா வந்துட்டு முடிஞ்சோடனே கெளியை வர வச்சு கெளியை போட்டுட்டு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். காக்கற வேலையை முடிச்சிடலாம். என்ன ஓகேடா ஓகேடா கரப்பாம்பூச்சி, நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. கைஸ் கரப்பாம்பூச்சி பார்த்தீங்கன்னா கையில் கண்ணு வச்சுருக்காங்க கைஸ். ஆனால் அது நமக்கு இதுக்கு ஷோவாக மாட்டேங்குது இதில் வீடியோவில். சிலது இந்த எடிட் பண்ணது வந்தளவுக்கு ஒழுங்காக கிரியேட் பண்ண மாட்டாங்க கேமு. அதனால் கையில் கண்ணு வச்சுருக்க நம்ம தெரிய மாட்டேங்குது. ஆனால் கண்ணுங்கிற வெப்பனு நம்ம கரப்பாம்பூச்சி கையில் வெப்பன் இருக்குது கைஸ். ஆனால் லாவா வர்ற வரைக்கும் நம்ம இங்கேயே பதுங்கியிருப்போம் காய்ஸ். ஒவ்வொரு ரூமா வரும் காய்ஸ் லாவா. ஆனால் இந்த இடத்துக்கு இன்னும் வராது. அதனால் நம்ம இங்கேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, லாவா வந்துட்டு போனது பிறகு எலியை வர வச்சு போட்டுட்டு அப்புறம் நம்ம கீழே போய் மற்றபடி நமக்கு தேவையான மாஸ்டருக்கு இன்னும் பேர்லாக்கி 2 தான் வேணும். 2 இங்கே பாருங்கள் எப்போ லாவா பார்த்தீங்களா காய்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு. இல்லைன்னா இதுதான் கீழே இருந்துதான் போது தான் மண்டே போட்டிருக்கணும். நம்ம அந்த 2 பொருளையும் எடுத்து நம்ம தப்பிச்சிடலாம். நமக்கு அந்த கோடு கேட்கும் பாருங்க, அந்த கோடு கிடையாது என்னதில் இதில் கிரியேட் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அதனால அது ஒரு இதில் நல்லது தான் நமக்கு. போட்டுட்டு கீழே சவுண்ட் போட்டு வரட்டும் கேள்வி. நான் கீழே போயிட்டு இருக்கு. நீங்க முடிச்சு விட்டுறோம். கை வர நம்ம கெளியால 2 வாட்டி போட்டுட்டேன். வந்துச்சுன்னா 3ஆவது வாட்டி இந்த கெளியை போட்டுவிட்டேன். நான் யார் இந்த கெளி காட்டுற அன்னைக்கு என்னென்ன போட்டிருக்க அந்த கெளி என்னை வச்சு இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரிவைச்சு போட இன்னைக்கு கெளிவிக்கு. ஆமாண்டா கரப்பாம்பூச்சி, உடனே போட்டுச்சு. நீயும் ஒரு பக்கம் வயிற்றாலையும் போட்டான். என்ன பண்றது? அதான் நீ போட்டுட்டு சரி பரவாயில்ல கெளியை போட்டுவிட. பாத்தியா சைடு கேப்ல பேசுறியடா. எப்ப பயங்கரமா இருந்தா நீ. சரி கரப்பாம்பூச்சி டக்குன்னு வாடா, நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்னு வச்சுக்க. நான் இப்போ வந்து ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு கீழே போய் பார்க்குறேன் எதுவும் கிடைக்குதானே. நீங்கள் மேலே இருந்து பாருங்க கிடைக்குதானே. எப்போ லாவா இன்னும் போய் முடியலை காய்ஸ். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாக கீழே வரைக்கும் குறைஞ்சி முடிஞ்சோன்னா மறுபடியும் வர ஆரம்பிச்சிருங்க காய்ஸ். அதான் காய்ஸ் பிரச்சனை. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஒரு 2-3 செகண்ட் 30 செகண்ட் டைம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம கீழே அடியில் போயிட்டு கீழே ஸ்பைடர் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம வந்து கிடைக்காம பார்த்துட்டு வந்துடலாம். என்ன பயப்படல, வாய் ரொம்ப குளருது. பாத்தி அண்ணன் எப்படி டைமிங் காணாச்சு மாதிரி கீழே லாவா போனோம்னா பார்த்து கத்துக்கடா. ஆமாண்டா கரப்பாம்பூச்சி, என்ன தெரியல கொஞ்சம் ஓரம் உடம்புது வாயி. என்ன பண்ணுறது, நீ விளாண்டு இருக்காங்கிற ஆச்சரியமா என்னன்னு தெரில எனக்கு. சரி பார்த்து போ, மாட்டிக்காத லாவாவில் மாட்டிக்காத. நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். இங்கே இன்னும் குறையோட இப்போ தானே குறைஞ்சிக்கிட்டு இருக்கடா இப்போ தான்டா. சரி ஓகே போ. நீ போயிட்டு பாக்ஸ் நம்பர் 2 அண்ணன் பார்த்துட்டு 2ஆம் நம்பர் போட்டுருந்துச்சு. போய் 2ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணுறா. என்ன இருக்கு எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கா. அதுக்குள்ள அண்ணன் இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து சேமிச்சு வச்சிடறேன். நீ வர்ற அந்த வீட்டை விட்டு தவிக்கிறப்போ அவ்வளோதான் வேலையை இப்போ பார்த்துக்க. எப்போ கரப்பாம்பூச்சி இப்படி சொல்கிறது கேட்க எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. மற்ற வீட்டில் போய் பாருங்க கரப்பாம்பூச்சி என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன். வாய் மட்டும் தான் கைஸ் அவனுக்கு, மற்றபடி ஒன்றுமே பண்ண மாட்டான். கெளி வந்தோடனே கிராண்டி வந்தாலும் பதுங்கிறது தான் கைஸ் அவனுக்கு வேலையை. இப்போ நான் தான் கைஸ் பார்த்தேன். கெளுவியை கொண்டு கெளுவியை போட்டு 2மே ட்ரைன் கிடைக்கும். அதில் மட்டும் தான் கைஸ் அந்த விட வைப்பான். அப்புறம் போய் பதுங்கிடுவான். கெளுவியை பார்த்தாலும் வயிற்றால் வந்துடும் மொழிக்கு கரப்பாம்பூச்சி தானே. ஆமாண்டா கரப்பாம்பூச்சி, ஏதோ நீ வம்பிழுத்துட்டே இருக்கணும் போல இருக்கா கரப்பாம்பூச்சி. என்னன்னு தெரியல. பரவாயில்ல, நீ கொஞ்சம் வேலை பார்க்குறியா, அதனால கொஞ்சம் மன்னிச்சு விட்றான். பார்த்துக்க பொறுமையா. ஓகேடா கரப்பாம்பூச்சி, ஓப்பன் பண்ணிட்டேன்டா. நீ கரப்பாம்பூச்சி வாட்டர் பிளான் கிடச்சிக்கிட்டான் அன்றைக்கி நமக்கு. இல்லை எதுவும் சரியான மாஸ்டர் கீழே வச்சுருந்தாங்க நல்லாயிருக்கும் காய்ஸ். நம்ம இப்போ இந்த இடத்துல எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும் காய்ஸ். லாவா வந்துட்டு இந்த மஞ்சள் வர ஆரம்பிச்சு பாருங்க பொறியா மேலாக்க. உடனே லாவா வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் லாவா வரும். ஆனால் டக்குன்னு வந்தோம்னே இப்போ இது வேறு எங்கே நிற்கிதுன்னு இது வேறு குறுக்க வந்துச்சா மாட்டிக்கணுமா இன்னைக்கு. இந்த இடத்துட்டு எவ்வளோ சீக்கிரம் போகிறோம்ல அவ்வளோ சீக்கிரம் தவிச்சிடலாம். இல்லைன்னா இங்கேயே மண்டே போக வேண்டியது. அப்போ நம்ம என்ன கரப்பாம்பூச்சி கிராண்ட் இன்னும் வரலையான்னு இன்னும் விளாண்டு இருக்கீங்களே தான் வந்துருக்கணுமே போட்டதுக்கு. 2மே ஆல்ரெடி ஆயிட்டாயும் தான் வந்து கரப்பாம்பூச்சி போட்டிருக்கும் பார்த்தானு போடாமல் இருக்கணும். அப்படி சொல்ல கரப்பாம்பூச்சி ஹெலிடேஸ் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் பாரு. அதுக்கு அப்படி தானே, வேற ஒன்றும் இல்லை. சரி வந்துட்டேன். நான் வந்து இப்போ வாட்டர் பிளான் வெட்டி பார்க்குறேன். ஏதாவது மாஸ்டருக்கு பேர்லாக்கி 2 இன்னும் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். கரப்பாம்பூச்சி வேண்டிகளா இருக்க சாமியெல்லாம் வேண்டிகளா. கரப்பாம்பூச்சி பேர்ல காய்ஸ் கெளி வேற வந்துட்டு இருந்தாலே. எவ்வளோ தவிக்கல கெளி பண்ண இந்த பக்கம் வர வச்சுட்டு நம்ம உள்ள பக்கம் ஓடுவோம் காய்ஸ்.
எப்பையும் என்ன பேரலாக்கி கட்டிட்டா மாசிக்கு நம்ம கிடைச்ச மாதிரி தான். மாசிக்கு பார்த்துட்ட காக்காண்டதுக்கு காக்கா சோறு ஒட்டி கிடைச்சிக்கிட்டு வச்சுக்க. மாசிக்கு எடுத்து தப்பிக்கொண்டு எல்லாம் கிடைச்சிட்டோம் நமக்கு இன்னைக்கு. இந்த விட்டு விட்டு நீ சீக்கிரம் தப்பிக்க போறோம். கிளிக்கு டிமிக்கி கொடுக்க போறோம். இல்லை என்னடா சொல்ற கர்மமுச்சி நான் எப்போ ஏய் கர்மமுச்சி இல்லை இந்த கேள்வி எங்கடா இருந்துச்சு வந்து போட்டுட்டா கர்மமுச்சி எந்த நேரத்தில் வாயை வச்சா தெரியல கேள்விக்கு டிமிக்கு கொடுக்க போறேன்னு போட்டுட்டு இன்னைக்கு கேள்வி என்ன சரி விடு பேரலாக்கி கிடைச்சிட்டா நமக்கு. நமக்கு இன்னைக்கு வந்து என்ன காக்கா சோறு மட்டும் கிடைச்சிட்டா போதும். நம்ம இந்த விட்டு தப்பிச்சலாம் நம்ம இன்னைக்கு. பாத்து காக்கா சோறு ஒட்டி தேடுறோம் போட்டு தள்ளிட்டு கெளியை போட்டு தள்ளி இன்னைக்கு வீட்டோட தப்பிக்கிறோம் இன்னைக்கு. அவ்வளோதான் தப்பிக்கிறேன்டா கர்மமுச்சி இன்னைக்கு. காய்ஸ் நம்ம தப்பிக்கிற கேபிள் நம்ம வீடியோவுக்கு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். நம்ம அப்போ தான் போகிற விட ஒன்று கூட சேரும். காய்ஸ் எப்போ என்ன ஒன்று காணி ஜெங்காக தான் இருந்து வருதுன்னு வந்தது காய்ஸ். கொஞ்சோண்டு ஜஸ்ட்டில் மிஸ்ஸு இல்லை போன வாட்டி வர போட்டுருக்கோம். எப்பா காய்ஸ் கர்மமுச்சி பயங்கரமான இருக்கான காய்ஸ். மறுபடியும் போட்டாங்க காய்ஸ் கேள்வியா. அட எத்து பண்ண கர்மமுச்சி காருக்கு வேணா ஜெகனை போட்டு வச்சிருக்கான் பாருங்களேன். எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்காம ஓப்பன் பண்ணாதான் எடுத்துட்டு வந்தேன். கேள்வி ஒன்று எப்படி நான் பார்த்துச்சு அதே மாதிரி என்ன போட்டுச்சுனா கேள்வி ஒரு வாட்டி சொல்ல முடியாதுடா. காய்ஸ் நம்ம காக்கா சோறு கிடச்சிட்டு கர்மமும் சொன்ன மாதிரி மாசிக்கு அங்கே இருந்தால் தப்பிச்சிடலாம் நம்ம இன்னைக்கு. இது வேற டோர் வேற மாறி டோர் தான் மட்டும் மவுடி இருந்தானா காக்காவுக்கு சோறு எடுக்காம. சரி ஓகே காய்ஸ் காக்கா சோறு நம்ம கிடச்சிட்டு இப்போ என்ன பண்ணலாம் போயிட்டு எடுத்துட்டு காக்காவுக்கு சோறை போட்டுட்டு நம்ம மாசிக்கு எடுத்துட்டு வர்றோம். இந்த வீட்டோடு தப்பிக்கிறோம் இன்னைக்கு. ஏய் அங்கதான் மாசிக்கு இருக்கா. போட எல்லையை போட்டாச்சு. பொறுமையா போயிட்டு காக்காவுக்கு சோறை போட்டுட்டு மாசிக்கு எடுத்துட்டு வா. ஆரம்பரமா நீங்க இந்த வீட்டை தவிக்க போறோம் இன்னைக்கு நம்ம. நீ போயிட்டு மாசிக்கு எடுத்துட்டு வா. நான் போயிட்டு இன்னொரு கட் பண்ணாம வச்சிருக்கேன். அது கட் பண்ணி வந்துடுறேன். ஒரு மேல் டோர் மட்டும் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கீழே போய் கட் பண்ணாம வச்சு செயின் கட்ட வச்சு நாம அதை கட் பண்ணி வச்சிருந்தா கட் பண்ணிட்டேன்டா. அவ்வளவுதானே நீ மாசிக்கு எடுத்து தவிக்க விடுறா. நாம வேற வயசாகுது டக்குன்னு வாடா. இதுவரை இதை மறந்தாச்சுல ஒரு பக்கம் தானே வந்து இது லாவா வர ஒரு பக்கம் இருக்கு. எப்பா வாடா சீக்கிரம். இதே கர்மமுச்சி வந்துகிட்டே இருக்கேன். வந்துட்டு தப்பிக்க போகிறோம் இன்னைக்கு. லாபம் ஒண்டி வராமல் இருந்த போதும் தப்பிச்சிடலாம். கேள்வியை போட்டாச்சு கேள்வி வராது. நீ கேள்விங்க படுக்க போட்டு கேள்வி முன்னாடி நீ எஸ்கேப் ஆவறடா அந்த வீட்டோட. ஓபன் வச்சா மாசிக்கு வந்து ஓபன் பண்ண முடியாதா? ஏய் அப்பா போட்டு தாக்கு மக்களே நம்ம தப்பிச்சாச்சுன்னு காணி கேள்வி கூட்ட விட்டு. அப்பா காணி சொட்ட கேள்வி வாயை பொழுது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுல தப்பிச்சு போய்கிட்டே இருக்கோம். வீட்டுல நீ மட்டும் கிடக்கோடி தான் தனியா. காய்ஸ் நம்ம ஒரு வழி அப்படியே வெற்றிகரமாக டோர் எஸ்கேப் பண்ணாச்சு. நம்ம கர்மமுச்சி உதவியோட இந்த கேள்வி வீட்டில் தப்பிச்சாச்சு காய்ஸ். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க எல்லாருக்கும் நம்ம லேக்கடா கேமிங் சார்பாக நன்றிகள் மக்களே. காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து அவங்க சந்திக்கிறோம் காய்ஸ். பாய் காய்ஸ்.